போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி 5 சம்ஸ்ல 61வது வீடியோ பார்க்க போறோம். 1ல இருந்து 61 வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா 61 ஃபயர் அப்படின்ற மாதிரி சிம்பிள் கொடுத்துருங்க கமெண்ட்ல. வாங்க நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் மீ போமா ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. y³ - 125 y - 5 the whole square y² - 25 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க? y³ - 125 கொடுத்துருக்காங்க. இந்த 125ங்கிறது எதோட கியூப் வேல்யூ? 5 ஓட கியூப் வேல்யூ தான் 125. அப்ப இது என்ன ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு? a³ - b³ ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. நமக்கு a³ - b³ ஃபார்முலா என்ன? a - b இன்ட்டு a² பிளஸ் ab பிளஸ் b² அப்படின்றதான் நமக்கான ஃபார்முலா. கரெக்டுங்களா? அப்ப இங்க ஏக்கு பதில y இருக்கு, பிக்கு பதில 5 இருக்கு. அப்படியே ஃபார்மேட் பண்ணி மாத்திருங்க. அப்ப a - bன்றப்போ y - 5. ஏக்கு பதில y இருக்கு, அப்போ y ஸ்கொயர் பண்ணா y² கிடைக்கும். பிளஸ் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்றது y, bன்றது 5. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 5y கிடைக்கும். பிளஸ் b ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு bக்கு பதில 5 இருக்கு, 5 ஸ்கொயர் பண்ணா 25 அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? நமக்கு செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? y - 5 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம் நான் அப்படியே வச்சுக்கிறேன். y - 5 ஹோல் ஸ்கொயர் என்ற டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன். நமக்கான தேர்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? y² - 25 கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? y² - 25 கொடுத்துருக்காங்க. இந்த 25 நம்ம எப்படி எழுதலாம்? 5² எழுதலாங்களா? 5² எழுதலாம். அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a² - b² ஃபார்மேட்ல இருக்கு. a² - b² ஃபார்முலா என்ன? a + b இன்ட்டு a - b அப்படின்றதான் ஃபார்முலா. ஏக்கு பதில y, பிக்கு பதில 5 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம் அதே ஃபார்முலால. அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது y + 5 இன்ட்டு y - 5 அப்படின்றதான் நமக்கான டேர்ம்ஸா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப நமக்கு 3 டேர்ம்ஸ் கிடைச்சிருச்சு. இதுல இருந்து நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். எல்சிஎம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, காமனா பொதுவா இருக்கிற டேர்ம்ல ஹையஸ்ட் பவர். பொதுவா இருக்கிறங்கிறது என்ன டேர்ம் பொதுவா இருக்கு? y - 5 y - 5 y - 5 the whole squared. அப்போ y - 5ங்கிறது காமனா இருக்கு. அதுல ஹையஸ்ட் பவர்ங்கிறது என்ன? y - 5 the whole squared. y - 5 the whole squaredங்கிறது மட்டும்தான் காமனா இருக்கு. காமன் இல்லாத டேர்ம் இருக்கிறத வந்து எல்சிஎம்க்கு கன்சிடர் பண்ணணும். அப்போ y + 5ங்கிறது காமனா இல்ல, அதையும் நம்ம எல்சிஎம்க்கு கன்சிடர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த y² + 5y + 25 அப்படின்ற டேர்மும் காமனா இல்ல, அதையும் நம்ம எல்சிஎம்க்கு கன்சிடர் பண்ணணும். y² + 5y + 25 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம். ஆப்ஷன் ஏல இருக்கு. செக் பண்ணுங்க. y - 5 the whole square y + 5 y² + 5y + 25 அப்படின்றதான் எல்சிஎம். இதுல உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கான HCF மீ போ வா என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? HCFங்கிறது என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து தீரும். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது இது ஸ்பெஷல் சீரிஸ் படியும் சால்வ் பண்ணிடலாம். 1 + 2 + 3 + up to என்னோட சம்மு வந்து எல்லா நம்பரையும் கூட்டினா நமக்கு 406 கிடைக்குது. இதுல என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா? முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? n × n + 1/2 அப்படின்றதான் அந்த ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? அப்ப இதோட வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 406 கொடுத்துருக்காங்க. அப்ப n × n + 1/2 ஓட வேல்யூ தான் 406. இதுல இருந்து என்னோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்க இருக்க 2 வந்து அப்படியே டிவிஷன்ல இருக்கிற மல்டிபிளிகேஷனை மாத்திடுறேன். அப்ப n × n + 1 = 406 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 812 812 கிடைக்கும். அப்போ n-க்கு நம்ம ஒரு நம்பர் சப்ஸ்டிட் பண்றப்போ n + 1ங்கிறது அடுத்த நம்பரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் n-க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணா n + 1ங்கிறது 1 + 1 2ன்னு கிடைக்கும். இதே n-க்கு வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணனா n + 1ங்கிறது 3ன்னு கிடைக்கும். அப்போ அடுத்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு 812ன்னு கிடைக்கணும். நல்ல ஆப்ஷன் நோட் பண்ணி பாருங்க. 28 29 இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கனாலே நமக்கு 28 29 மல்டிப்ளை பண்ணீங்கனாலே நமக்கு 812 அப்படின்றது கிடைக்கும். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம்? n-க்கு 28ன்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். அப்ப என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா 28 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான
ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த சம் பார்த்துருவோங்களா? நமக்கான தேர்டு சம் பார்த்துருவோங்க. நமக்கான தேர்டு சம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மாணவர் 31 மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. அதாவது பாஸ் ஆருக்கு 35% சொல்லிட்டாங்க. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண் பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 31% வாங்கியிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்ப பாஸ் பர்சன்டேஜ்ங்கிற 35%, அவர் வாங்கினது பாத்தீங்கன்னா 31% எடுத்திருக்காரு. அந்த 31%ஓட எவ்வளவு மார்க் எடுத்தா நம்ம அவர் பாஸ் ஆயிருப்பாரு? இந்த 12 மார்க் தான் கம்மியா வாங்கியிருக்காரு. அந்த 12 மார்க்கை சேர்க்கிறப்போ நமக்கு பாஸ்ன்ற மதிப்பெண் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப 35%ங்கிறது 31%த்தையும் ஒரு 12 மார்க்கையும் கூட்டினா நமக்கு வந்து பாஸ் பர்சன்டேஜ்னா 35% கிடைக்குது. நான் பர்சன்டேஜ்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறேன். அதாவது 2%ஓட டிஃபரன்ஸ் தான் நமக்கு 12. அப்போ 4%ன்றதா நமக்கு 12. ஓகேங்களா? 35ல இருந்து 31 மைனஸ் பண்ணா 12 அப்படின்றது கிடைக்கும். நமக்கு என்ன கேட்கறாங்க, தேர்வில் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்கறாங்க. நமக்கு மொத்த மதிப்பெண்கிறது எப்பயுமே 100% இருக்கும். அதோட மதிப்பெண் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு கிராஸ்ல இருந்தா சிம்பிளை பண்ணணும், மீதி எந்த சைட்ல வேணாலும் கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணணும், மீதி எந்த சைட்ல வேணாலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 4ஐயும் 12ஐயும் அடிக்கிற 4ஆல ஒரு நாள் 4, 3 × 4 12. அப்ப 100ம் 3ம் பாத்தீங்கன்னா கிராஸ்ல இருக்கு. மல்டிப்ளை பண்ணா 3 × 100 300. அப்ப அந்த மொத்த மதிப்பெண்கிறது எவ்வளவு தேர்வுல 300 மார்க் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருவோங்களா? நமக்கான 4th கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பகடையை இருமுறை உருட்டப்படுகிறது. அதாவது ஒரு டைஸ் வந்து 2 முறை உருட்டுறாங்க. அதுல முதலாக உருட்டப்படும் பொழுது ஒரு இரட்டை எண் கிடைத்தல். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டைஸ்ல வந்து ரெட்டை நம்பர், இரட்டை எண்கள்னா 2, 4, 6 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கணும். கரெக்டுங்களா? 2 டைஸ் உருட்டுறப்போ நமக்கு எவ்வளவு மொத்தம் இருக்கும்? 1, 1, 1, 2 இப்படின்ற போயிட்டே இருக்கிறப்போ நமக்கு 6, 6 வரைக்கும் மொத்தம் 36 நம்பர்ஸ் இருக்கும். அப்ப ஈவன் டிஜிட்ல மொத்தம் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஈவன் டிஜிட்ல ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா மொத்தம் 18 நம்பர் வந்து இருக்கும். மொத்தம் 18 நம்பர் வந்து இருக்கும். அவங்களே சொல்லிட்டாங்க முதலாவதாக உருட்டப்படும் போது, அப்ப ஃபர்ஸ்ட் டைஸ்ல வந்து இரட்டை எண் கிடைக்கணும், ஈவன் நம்பர் கிடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அவ்விரு உருட்டலிலும், அதாவது கிடைச்சதுக்கு அப்புறம் 2 டைஸ்லயும் சேர்த்தி முக எண்களின் கூடுதல். முக எண்கள்ங்கிறது ஒண்ணு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 1,1 எடுத்தோம்னா இந்த 2 நம்பரை சேர்த்தி தான் முக எண்கள்னு சொல்றாங்க. 2 நம்பரை கூட்டுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, 6 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த 2 நம்பரை கூட்டுறப்போ நமக்கு 6 கிடைக்கும்? 1,5 கூட்டும் போது 6 கிடைக்கும். 2,4 ஆட் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்கும். 4,2 ஆட் பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும். 5,1 ஆட் பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும். வேற என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 3,3 எடுக்கும்போது நமக்கு 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுல நமக்கு 2 இரட்டை எண்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இது ரெண்டுமே இரட்டை எண்கள். இது ஆல்ரெடி நம்ம இந்த சீரீஸ்ல கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ அந்த 2 நம்பரை நான் விட்டுட்டா நமக்கு 6ன்றது எத்தனை டைம் கிடைச்சிருக்கு? 1, 2, 3 3 டைம் தான் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நமக்கு ஈவன் நம்பர்ல ஒரு 18 + 3 21ன்றத நியூமரேட்டர்லயும், நமக்கு 2 டைஸ் உருட்டுனா மொத்த நிகழ்ச்சிங்கிறது என்ன கிடைக்கும்? ஒரு டைஸுக்கு 6 பக்கங்கள் இருக்கும். நம்ம எத்தனை டைஸ் உருட்டுறோமோ அதை பவர்ல போட்டுருங்க. இப்ப 6² வேல்யூ 36. அப்ப அதை டினாமினேட்டர்ல போடுங்க. மொத்த விளைவு டினாமினேட்டர்லயும், நமக்கு என்ன விளைவு கேட்டிருக்காங்களோ அதை நியூமரேட்டர்லயும் போட்டுருங்க. இந்த 2 ஏன் எடுக்கல அப்படின்றத தெளிவா கமெண்ட்ல சொல்லிருங்க. நான் சொல்லிட்டேன், இந்த 2 நம்பர் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் டைஸ்ல நம்ம உருட்டும் போது ஈவன் நம்பர் கிடைக்குது. அந்த ஈவன் நம்பர்ல நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். அதனாலதான் நான் 6 ஆட் பண்றப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துருவோங்களா? நமக்கான அடுத்த சம் பார்ப்போங்க. நமக்கான அடுத்த சம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற லாபம் நட்டம் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். ஒரு பொருளின் விற்ற விலைக்கும் அடக்க விலைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 240 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. லாப சதவீதம் வந்து 20% எனில் விற்ற விலை என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்றது. அப்போ ப்ராஃபிட் தான் நமக்கு 240 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20% கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு நேரம் நான் வந்து 240 ரூபா ப்ராஃபிட் அமௌண்ட்டை எழுதிக்கிறேன்.
நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, செல்லிங் பிரைஸ் கேட்டிருக்காங்க. செல்லிங் பிரைஸ்ங்கிறது எப்படி இருக்கும், ஒண்ணு லாஸ் நடந்து செல்லிங் பிரைஸ் ஆயிருக்கணும், இல்ல லாபம் நடந்து செல்லிங் பிரைஸ் ஆயிருக்கணும். இங்க லாபம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எப்பயுமே அடக்க விலைங்கிறது 100% வச்சுக்குவோம். ஓகேங்களா, எப்பவுமே அடக்க விலை குறித்த விலைங்கிறது 100% இருக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த அளவுக்கு. நமக்கு இங்க வந்து ப்ராஃபிட் நடந்திருக்கு. எவ்வளவு சதவீதம் ப்ராஃபிட் நடந்திருக்கு, 20% ப்ராஃபிட் நடந்திருக்கு. ஸோ இந்த 2% கூட்டினோம்னா நமக்கு 120% கிடைக்குங்களா. இந்த 120%ங்கிறது நமக்கு செல்லிங் பிரைஸோட பர்சன்டேஜா இருக்குங்க. ஓகேங்களா, 120%ங்கிறது செல்லிங் பிரைஸோட சதவீதமா இருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, செல்லிங் பிரைஸோட அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும், மீது எந்த சைட்ல இருந்தாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். 20ல இருக்க ஒரு ஜீரோவையும் 120ல இருக்க ஒரு ஜீரோவையும் அடிச்சு விட்டுறேன். ரெண்டையும் 240 அடிக்கிறேன். 1 2 120 × 2 240. கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும். 12 × 12 144. இங்க ஒரு ஜீரோ இருக்கு, அந்த ஒரு ஜீரோ போட்டுருங்க. அப்ப நமக்கு செல்லிங் பிரைஸ், அந்த ஒரு பொருளோட செல்லிங் பிரைஸ் விற்பனை விலைங்கிறது எவ்வளோ, 1440 என்பதுதான் சரியான விடை. இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, அடக்க விலை என்ன அப்படின்றத அந்த கொஸ்டின்ல உங்ககிட்ட கேட்கிற கொஸ்டின். அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ் என்ன, இதே கொஸ்டினுக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கான 5 சம் வந்து அவ்வளவுதாங்க. இது வரைக்கும் நம்ம 61 வீடியோஸ் போட்டிருக்கோம். 1ல இருந்து 61 வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் தயவு செஞ்சு பார்க்க சொல்லுங்கள், ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் இந்த பிடிஎஃப் எனக்கு வேணும் சார், இந்த பிடிஎஃப் நீங்க கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைன்னா மேக்ஸ் வித் எம்எம்கே டெலிகிராம் பேஜ்ல நான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். 1ல இருந்து 100 வரைக்குமே நான் பிடிஎஃப் ஒரே ஸ்ட்ரெச்சா நான் சென்ட் பண்ணிடுறேன். நீங்க இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.